இல்லை அவரே சொல்கிறாரு, எனக்கு பர்சனலாக ஒன்றும் கிடையாதுன்னு தான் சொல்கிறாரு அவர். விஜய் தம்பின்னு தான் குறிப்பிட்றாரு. ஆனால் அவர் திமுகவை சேர்ந்தவர். ஒரு திமுககாரர் விஜய் விமர்சிக்கிறதுங்கிறது சாதாரணமான விஷயம். அதை வந்து போஸ் நடிகருங்கிறதுனால, போஸ் வெங்கட் நடிகருங்கிறதுனால நம்ம பேசுகிறோம். இதே வந்து ஒரு திமுககாரர் பேசுனா நம்ம கேட்க போகிறதில்ல. ஏதோ அவங்க கட்சி ரீதியாக பேசுகிறாங்க அப்படின்ட்டு போயிடுவோம். இதையும் நம்ம அப்படி தான் பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா இப்போ அவர் வந்து வாரிசு அதாவது மன்னராட்சின்னு நீங்கள் வந்து திமுகவை குறை சொல்கிறீங்க, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்னு சொல்கிறீங்க, நான் ஜோசப் விஜய்ன்னு சொல்லுவேன் உங்களை அப்படின்னு அவர் சொல்கிறாரு. எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரிய மாட்டேங்குது. ஜோசப்னா எதுவும் கெட்ட வார்த்தையா? ஜோசப் விஜய்னு ஒருத்தரை சொல்கிறது தவறா? அது எதுவும் கெட்ட வார்த்தையா? ஏன் அதை வந்து இவங்க வந்து நான் உன்னை ஜோசப் விஜய்ன்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு எனக்கு புரியல. இந்த நாட்டில் கிறிஸ்தவராக வாழ்வது ரொம்ப தவறான விஷயமா என்ன? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இல்லை, சொல்லிட்டு போங்க, சந்தோஷமாக அவர் கேட்டுக்க போகிறாரு. பட்டு இது வந்து அவர் ஒரு தலைவர், அவர் ஒரு சித்தாந்தப்படி அவர் எதுக்குறாரு. இதை நான் வந்து உங்களை என்னுடைய டார்கெட் நீங்கள் தான் எதுக்குறாரு. அவரையே நீங்கள் வந்து இன்னும் இங்கே நிறையா பேசுகிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் விட்டு ஒருத்தர் சொல்கிறாரு ஒரு சினிமாவில் இடுப்பு கிள்றாருங்கிறாரு, இன்னொருத்தர் வந்து நான் ஒன்று ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லுவேங்கிறாரு. ஸோ இதெல்லாம் ஒரு ஒரு மலிவான அரசியலாக இருக்குது. அரசியலுங்கிறதே வந்து கருத்துக்களின் அடிப்படையில் ஒரு அறிவார்ந்த விஷயங்களோடு தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அது இப்போ பல கட்சிகளில் அது இல்லை, ரொம்ப அருகி போயிடுச்சு.